அழுக்கே ஆகக்கூடாது ஷூ. ஆமாம். என்னன்னு கேட்டேன். என் மகன் ஊருக்கு சென்றதால். உங்கள் மகன் ஊருக்கு சென்றதால் பள்ளிக்கு வர முடியவில்லை என்ற காரணத்திற்கு உங்கள் மகன் வந்திருக்குடா. வெல்கம் பேக் டு ஜகா வைசு சேனல். ஸோ இப்போ மணி பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக ஒரு 5 மணி இருக்கும். 4:30 மணிக்கு அலாரம் வச்சு 5 மணிக்கு எழுந்திருக்கோம். 5 மணிக்கு இப்போ எழுந்திரிச்சு இப்போ எங்கே கிளம்பிட்டோம்னா நடக்க போகிறோம். வாக்கிங் ஃபஸ்ட்டு டே. வாக் பண்ணு கதவை. நானும் அவரும் ஸோ லாக் பண்ணிட்டு வராரு. போகலாம். ஏன்னா சீக்கிரம் விடிஞ்ச மாதிரி இருக்குது. அங்கே கொஞ்சம் வண்டியில் போயிட்டு அந்த சைடு போயிட்டு நடக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டே. எல்லோரும் சொல்லிட்டு இருக்கிறீங்க, வெயிட் போட்டுட்டீங்கக்கா, வெயிட் போட்டுட்டீங்கக்கா. எஸ், வெயிட் போட்டுட்டேன். அதுக்குன்னு இல்லை, இது நல்லது தானே உடற்பயிற்சி. இப்போ வண்டியை எடுத்து வைக்கிறதே இல்லைங்க. நைட்டு மறந்துட்டோம் எடுத்து வைக்கிறதுக்கு. யாருமே இல்லை, நாங்கள் அவர் மட்டும். ஆனால் சீக்கிரம் விடிஞ்ச மாதிரி இருக்குது. 6 மணி ஆன மாதிரி இருக்குது. பகல் சீக்கிரம் நினைக்கிறேன். டானா நான் ஓட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு டேவா ரொம்ப தூரம் போகும்னு நினச்சோம். ரொம்ப தூரம்லாம் போகல. சும்மா இங்கே பக்கத்துலேயே போயிட்டு ஒரு 1/2 hour நடந்துட்டு அப்படியே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நேற்று பண்ண புளி குழம்பு நேற்று ஈவினிங் தான் பண்ணாங்க. நைட் நாங்கள் யாரும் சாப்பிடல, வெளியே போயிருந்தோமா, அப்படியே வெளியே முடிச்சுட்டு வந்துட்டோம். ஆனால் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா அப்படியே நீர் வாய்ட்டு தெரியுதுங்களா, அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஒன்றும் எதுவுமே யாருமே சாப்பிடல. புளிக்குழம்பு வந்து எங்களுக்கு இது அப்போ எவ்வளோ போகுதாடு. இவளை எண்ணெயை ஊற்றிட்டுனா நடந்தா என்ன நடக்காட்டின்னா அம்மா அப்படி சமைச்சிட்டு போயிருக்காங்க. சொல்லணும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்ட்டு. எண்ணெய் ரொம்ப ஊற்றுவாங்க. ஓகேங்களா. எங்களுக்கு இந்த மாட்டுப்பால் வாங்குறது பார்த்திங்கன்னா அது யாருமே நாங்கள் குடிக்கவே மாட்டோம் மாட்டுப்பால். அதை இப்போ தயிர் ஊற்றி வச்சுருவேன். பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ வந்து பிள்ளைங்களுக்கு வந்து பொரியல் மட்டும் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து தாளித்து கொடுத்து விட்டுறலாம். ஏன்னா குழம்பு ஊற்றிலாம் சாப்பிடாது. அதான் லெமன் சாதம் தான். அன்றைக்கி சாதம் இல்லாத போது வந்ததுக்கப்புறம் சாதம் இருக்குது. நேற்றுக்கு வச்ச தயிர் இருக்குமா? சரி, ஓகேங்க. நான் கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் பேசுகிறேன். எத்தனை பொண்ணு? 2 பல். இது போதுமா பாரு? இல்லை 2 பல்லா? 2 பல்லு. 2 பல்லுனா எவ்வளோண்ணா? இதில் 2 பீஸா? அந்த 2 கொத்து. இந்த 2 எடுத்ததே குட்டி குட்டியாக எடுத்து வச்சுருக்குற பெரிய பெரிய கொத்து. பெருசு நம்ம வாங்கலை இல்லை அந்த ஃபுல்லாக க்ளோஸ் ஆனதில் 2 போதும். காப்பி தூள் இருக்கா? பாரு இருக்கும்.
எங்க நைட்டு போட்டியே. ஒரு சரமே வச்சிருந்தீங்களா? பாரு இங்கே அந்த காப்பி தூள் அதெல்லாம் எடுத்துட்டு. எங்கப்பா? அப்பா இந்த மாதிரி வெட்டவா இல்லை இப்படி பாதியாக வெட்டு? பாதி பாதி தான்ப்பா. எங்கப்பா இருக்கு? என்னது காப்பி தூள் எங்க இருக்கு? பாருமா இங்க. நிறைய இந்த மாதிரி எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் இந்த சர்க்கரைக்கு மட்டும் ஒரு பாத்திரம் வர மாட்டேங்குது. அன்னைக்கு கழுவி போட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த டப்பாவே நான் கண்ணில் கூட பார்க்கலம்மா. சர்க்கரை டப்பா. சரியாப்பா, இந்த அனுபவம் உனக்கு எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு டே இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திருக்கோம். எப்போவுமே எழுந்துச்சு நாங்கள் தான் வேலை செய்வோம். இருந்தாலும் இன்னைக்கு சீக்கிரம் எழுந்துச்சு வேலை செய்கிறதுனால கேட்குறேன். சொல்லு. நீ தான் சொல்லணும் உனக்கு எப்படி இருக்குன்னு. நான் சீக்கிரம் எழுந்திருக்கிற ஆள் தான். நீ தான் சாயந்தரம் மதியத்துக்கு எழுந்திருக்கிற ஆள். நீ தான் சொல்லணும் உனக்கு எப்படி இந்த அனுபவம் இருக்குது அப்படின்னு. சொல்லு, எப்படி இருக்கு உனக்கு இந்த அனுபவம்? நான் சாயந்தரம் எழுந்திருக்கிற மாதிரினா யார் இங்கே பிள்ளைங்களுக்கு சமைச்சு கொடுக்குறாங்க? எனக்கு அதை மட்டும் எனக்கு பதில் சொல்லிட்டு நீ அடுத்த வேலையை பார்க்கலாம். பிள்ளைகளுக்கு எத்தனை மணிக்கு? இப்போ 12 மணிக்கு தானே பாப்பா கொண்டே கொடுக்குறோம். தம்பிக்கு யார் கொடுக்குறோம்? தம்பிக்கு இப்போ சாப்பாடு கட்டியே ஒரு நாள் சாப்பாடு கட்டியே ஒரு நாள் தான் போயிருக்கான் ஸ்கூலுக்கு. கிடையாது, அவன் ஸ்கூலுக்கு 2-3 நாள் போயிருக்கான். நேற்று லீவுங்க. ஸ்கூல் ஆரம்பிச்சு நேற்று வந்து நாங்கள் வெளியே போகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ என்ன ரீசன் சொல்லிட்டுருங்க, தம்பி வந்து இங்கே பக்கத்தில் சேர்க்கல. அவனுக்கு கொஞ்சம் நாங்கள் எத்தனை கிலோமீட்டர், ஒரு 5 கிலோமீட்டர் கிட்ட நாங்கள் தம்பியை சேர்த்திட்டோம். சரிங்களா? அதனால் வந்துட்டு பாப்பாவை சேர்த்துன ஸ்கூல் வந்து இங்கே பக்கம் தான், ஊருக்குள்ளே தான் இருக்குது. வயசு வந்து நாங்கள் எப்போ கூட சமைச்சு போய் கூப்பிட்டு வந்துடும் 12:30 மணிக்குள்ளே. அவள் காலைல மட்டும் ஏதாவது அவ்வளோ சீக்கிரம் சாப்பிட மாட்டேங்கிறான் மார்னிங்கில். நாங்களும் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டோம், அது ஏதோ ரீசன் சொல்லிட்டு சாப்பிட மாட்டேங்குது. சரி, இவனுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, சரி சாப்பாடெலாம் நாங்கள் கொடுத்து விட்டாகணும். ஏன்னா அவன் வந்து 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறான் இல்லைங்களா. வேன் பார்த்திங்கன்னா வரமாட்டேங்குது. வேன் வந்து எங்கள் ஊருக்கு அந்த கீழே அந்த ஒரு இடம் இருக்கும், அந்த ரவுண்டான கிட்டவே நின்று திருப்பிட்டு போயிடுறாங்க. வேன் வந்து மேலே வரமாட்டேங்குது. அதனால் வந்து வேனுக்கு அவங்களும் நாங்களும் ஒரே ஒரு நாள் மட்டும் இங்கே இந்த ரூட்டை வந்து பார்த்தாரு. நாங்கள் இந்த ரூட்டுக்கெலாம் வந்ததே கிடையாதுங்க, நாங்கள் வரல அப்படின்ட்டாரு. என்ன பண்ணுறது, நேற்று நாங்கள் வெளியே போக வேண்டியதாக இருந்துச்சு. அப்புறம் 3:30 மணிக்கு வந்து பையனை போய் யார் கூப்பிட்றதுன்னு தெரியாமல் தான் நேற்று அவனை லீவ் போட வச்சோம். ஆனாலும் இது அந்த வேலை நடக்கலை. எனக்கு உடம்பு முடியல. எனக்கு லாஸ்ட் டைம் நான் பேசினான்னு தெரியல, ஆனால் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணலை. ஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து 50 கிட்ட வந்துருச்சு, பாப்பாவுக்கு வந்து 41 கிட்ட வந்துருச்சு. சொல்லப்போனால் பெரிய பொண்ணுங்களோட சின்ன பசங்களுக்கு தான் அதிகமாக இருக்குது ஃபீஸு. நோட் புக்ஸும் கூட பார்த்தீங்கன்னா இவனுக்கு தான் அதிகம். என்னப்பா, நோட்டு ட்ரெஸ்ஸு கூட அதிகம்தான். ஏம்மா 4 ட்ரெஸ் அவனுக்கு. இதில் வச்சேன்னா கையில் ஆவி அடிக்குது பாது. நேற்று வாங்கினே புதுசு. எங்க வடிகட்டி? இதோ மேலே ஒன்று வச்சுருப்பேன் பாரு. ஒன்று கழுவ போட்டிருப்பேன், ஒன்று மேலே வச்சுருப்பேன். எங்க மேலே பாரு, லைட்டாக கண்ணை திறந்து பாரு. என் கண்ணுக்கு தெரியல. கண்ணும் போச்சு. அது ஒன்று தான் நல்லா இருந்துச்சு, அதுவும் காலியா.
இப்போ எழுப்பிட்டு வரையா? போயிட்டு வா அப்படியே. ஏறி இறங்கு. நடக்க தான் ரொம்ப தூரம் நடக்கலை, ஏறியாவது இறங்கு. வீட்டில் உள்ள வேலை பார்த்தாவே உடம்பு குறைஞ்சிருங்க. ஆமாம், நான் வேலைக்கு ஆள் வச்சதான் தப்பாக போச்சு. வீட்டில் உள்ள வேலை பார்த்தினாவே உனக்கு உடம்பு குறைஞ்சிரும். நீ முன்னாடி வந்து நான் அவ்வளோ இதாக இருந்தேன் அப்படின்னும் போதெல்லாம் நான் யோசித்தேன். நான் வரவும் எல்லா வேலையும் நான் பார்க்குறேன்ல, நீ சும்மா தானே இருக்க. அதனால உனக்கு வந்து அது இதாகிடுச்சு. இப்போ ஒரு மாதம் எங்கேயா நான் வெளில போயிட்டு வந்தேன்னா பழைய நிலைமைக்கு நீ வந்துடுவேன். எங்கே ஒரு மாதம் போகிறேன்? எங்கேயாவது போயிட்டு வந்தேன்னா இல்லை, அதான் எங்கேயாவதுன்னா எங்கே? எங்கேயாவது தான். அதான் எங்கே போகிறேன்? எங்கேயாவது இப்படி எங்கேயாவது போவேன். சரி, வெளியே உட்காரலாமா? போமா, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுமா? ஆஃப் பண்ணி போடுறியா? ஆஃப் பண்ணி போட்டு வா. போய் காஃபி குடிக்க போகிறேன். காஃபி குடிக்க போகிறேன். ஆமாம், நேற்றுலாம் சரியான மழைங்க இங்கே. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் படுத்துட்டேன், நான் மதியமே படுத்துட்டேன். மழை அந்த சமயம் தான் வந்திருக்கு போல இருக்குது. எல்லாம் எடுத்து இப்படி கீழே போட்டு விட்டு போயிருக்காங்க காயிருக்காக. ஸோ பேண்ட்டு இவன் எந்திரிச்சிட்டான், பாப்பா எந்திரிக்கல. அவருக்கு 5 கிலோமீட்டரில், அதனால 2 மிதி மீச்சு எழுப்பிட்டு. இல்லை இல்லை, தொட்டதுன்னு எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சிட்டான். ஏன் கை கால் ஓடலை? தள்ளு. ஓடாது. ஏன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்? அந்த சுடுதண்ணி வச்சுருந்தேன் எனக்கு குடிக்கிறதுக்கு, மறந்தே போயிட்டேன். ஹசித்து, ப்ரஷ் பண்ணிட்டியா? என்னடா பண்ணுறான்? பேஸ்ட் அதான் நான் உன்கிட்ட கேட்டேன்ல. மேலக்கு கீழக்கா? இங்கே தான் இருக்குது பேஸ்ட்டு. அந்த இதில் நம்ம எப்போதும் வைப்போம்ல, அதில் இருக்கு பாரு. அதில் இல்லை. இல்லை தான், அதில் தான் இருக்குது. இந்த இருக்கு பாருடா. கட்டு. வரவாச்சாக்கா? இருக்கு. இல்லை எடுத்துட்டீங்களா 2 பேரும்? வெளுத்து போடுவேன். சரி சரி, இல்லை ஹைட்டுக்கு சொல்கிறேன். தெரியுது. எப்பயுமே சாப்பாடு வடிச்சிடலாமா? சாப்பாடு வடிச்சிடலாமா? அதான் வந்துச்சா? இல்லை வடிச்சிடலாமான்னு கேட்குறதுக்கு. இல்லை குக்கரில் வச்சிருவா. எது எப்படியா ஒன்று, எது சீக்கிரம் முடியுமா அதை வச்சு விட்ருப்பா. எதுக்கு சீக்கிரம் முடியும்னா அப்போ குக்கரில் தான். அதான் வச்சிருப்பேன். எந்த டம்ளர்லமா போட்டேன்? ஏதோ ஒரு டம்ளரில் போடுறா. உனக்கு இவ்வளோ போட்டால் இவ்வளோ வரும்னு அளவு தெரியல. அப்புறம் தம்பிக்கு தண்ணி போடவா அப்படி? ஆமாம். சுடுதண்ணி வைக்கவா? ஆமாம் வை. டேய் அர்ஷித்து, சுடுதண்ணி வேணுமா? சுடுதண்ணி வேணுமா? கொஞ்சோண்டு போட்டுருப்பா. போட்டலாமாப்பா? வேற என்ன பண்ணட்டா? அம்மா எத்தனை டம்ளர் தண்ணி இது அரிசி போட்டேன்? 1.5 டம்ளர். ஆக்கிட்டியா? கொண்டாமா, டைம் ஆகுது. வேற என்ன பாட்டுமா? பச்சை மிளகா வெட்டிட்டியா இல்லையா? அது கொஞ்சம் தான் இருக்கு. அது லெமன் சாஸ் இருக்கு. எத்தனை வெட்ட? ஒரு 3-4 4 வெட்டவா? 3 எத்தனை?
நாளை போடு. நாளைக்கு இல்லப்பா, இப்ப எத்தனைப்பா போட? அது போதும். தயிர் இருக்கா? தயிர்லாம் இல்லை. அது நல்லா இருக்கான்னு பாரு, நீ தயாரித்த தயிர். அப்புறம் என்ன அங்கே தூக்கி ஓரம் போடு. அன்னைக்கு ஏசி ரூம்ல வச்சுட்டோம் அது, அதனால அது இதாகல. அவனுக்கு டைம் ஆயிட்டு. டைம் ஆயிடுச்சு தான். என்னப்பா? வெளியில நீ போய் உக்காந்துருந்தில்ல நேற்று? அங்க இல்ல, அங்க இல்ல. என்னது? சட்டை மட்டும் தான்டா இருந்துச்சு. டவுசர் இல்ல. ஏன் தெரியல, நான் மேலையும் பார்த்துட்டேன். இல்ல பா, நேற்று தச்சிட்டு வந்தான்ல, அதுல இருக்கும் பாரு. தச்சிட்டு வந்தது பூசா போட்டு அப்புறம் இன்னும் சட்டை நான் தோச்சு போட்டுறேன். அது காலையில இல்ல டவுசர் பாரு தம்பி, உள்ள தச்சு நான் பாருங்க. வேறடி வேற என்ன வெட்டணும்? அவ்வளோ. ஏமா இது தெரியல, அதெல்லாம் பார்க்கணும். இது மட்டும் அடிக்க மாட்டேங்குது. பூண்டு வெட்டணுமா அப்படியே இருக்கட்டுமா? வேணாம். ம், பூண்டு இருக்கா? புதுசாது அப்பனா சட்டையும் பூசு எடுத்துக்கோ. அதில் தான் இருக்கும் புதுசு. அப்போ இது இப்போ எங்கேப்பா இருந்துச்சு? இந்த ட்ராயரு மேலே இருந்துச்சா? சரி. ஒரு கம்பி மாதிரி இருக்கும்லப்பா இதில். இங்கே பாரு. இல்லை, எங்கிட்ட விட்டாலா? இருக்கா? சரி, அப்படியே மூடி வச்சிரு. ஏமா இன்னும் கொஞ்சம் இருக்கு. வாயில குடிக்க. கட்டு. எனக்கு இல்லை. கட்டுறா. ஏய், நீ சாப்பிட்ற சுகர் இருக்குல்ல? யாருக்கு சுகர் இருக்கு? உனக்கு. வெளுத்து போடுவேன். அதான் டாக்டர் சொன்னாங்க. சுகர் வந்து கம்மி பண்ண சொல்லிக்கிறாங்களே தவிர சுகர் வந்துட்டு சொல்ல கிடையாது. ஆளப்பாரு, சுகர் இருக்காம்ல. அவங்க கொஞ்சம் ஹாய் சொல்லு. ஹாய். அங்க பாரு. எனக்கு அங்கேயும் நேரா பாரு கேமரா. நேற்று என்கிட்ட சொல்கிறான், அம்மா நான் இந்த வருஷம் இல்லை, அடுத்த வருஷம் என்ன ஸ்கூலுக்கு போகும்போதுடா சொல்கிறான். அவன் திரும்படா சொல்கிறான், கேட்குறியா? சொல்லுடி. இந்த ஒரு காமெடி பண்ணுறாங்களே இப்போ. டோங்கிரி, உன்னோட ஆட்டம் முடிஞ்சுடி, நாளைக்கு 9 மணிக்கு இருக்கு பாரு உனக்கு சின்ன அது பண்ணிடலாமா அப்படின்னா, ஏன்டா இந்த வருஷம் எல்லாரும் பண்ணிட்டாங்க, இப்போ நானும் ஸ்கூலுக்கு போயிட்டேன்ல முடிச்சு. கரெக்டாக தான் சொல்லியிருக்கான். திரும்ப இப்படி நான் இங்கே இருக்கேன், அங்கே செவுத புரியலடா எனக்கு. டேய், காமெடி பண்ணிட்டு இருக்காத காலையில. முடி வளர்ந்துச்சுடோய், அடுத்த ஒரு மொட்டையை போட்டுருவோம். புரியல. சத்தமா சொல்றா.
அம்மா கிட்ட சொல்றதா கொஞ்சம் சத்தமா சொல்லு. ஏன் காது கேட்காது. கழுவி வச்சு வேற என்னப்பா? அவ்வளோண்ணா? அவ்வளோதான் ஆ அவ்வளோதான். நீ போ போய் இப்போ அப்போ போய் தம்பி பேர் போய் அவனை போய் குளிக்க வச்சு ரெடி பண்ணு. நீ குளிப்பாட்டுறோம்னா அப்போ இங்கே நீ பார்த்துக்கிறியா? அதை உட்காந்து பார்க்குறேன். இந்த கால் பிடிச்சிக்கிட்டு உன்னை யார் உட்கார சொன்னது? எல்லாரும் பார்க்குறாங்கன்றக்கா உட்காந்தாச்சு. கீழே இப்போ நடக்க முடியும். கால் விருத்துருச்சு போல இருக்கு. வா தண்ணி காஞ்சி செத்து போறீங்களா? காஞ்சிருச்சா? இங்கே காஞ்சிச்சு. வெது வெது ஊற்றிடுமா? எல்லாமே நடி கொடுத்துட்டாரு. போயிட்டு தம்பியை போயிட்டு குளிப்பாட்டி கிளப்பி விட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஏன்னா அவனுக்கு 7:30 மணிக்கு இங்கேருந்து பஸ் வந்துடும். டேய் நீ தான் பார்த்துக்கணும். அப்புறம் வெள்ளை ஆகணும்னு சொல்லி இந்த என்னமோ தேய்க்கிறீல்ல, அதுக்கு இதை கொஞ்சம் லைட்டா நான் ஊத்தி என்ன விடவா? மூஞ்சிக்கு போட்டேன்னு சொல்லு எனக்கு. அதை ஒரு நாள் சொல்லிட்டு நீ அப்புறம் அதை ஒரு சொல்லு. நாள் எடுத்து காட்டுறேன். எடுத்து போடு. மற்றவங்க மேலே எதுவும் நான் பண்ணல. போ. வெள்ளையாகிறதுக்கு மூஞ்சிக்கு போட்டாங்க. மாய்ஸ்சரைசர் சன்ஸ்கிரீன் போடுறது வெள்ளையாகிறதுக்காக போடுறாங்களாம். நியாயம் பண்ணுறாங்க. நாளைக்கு லெமன் சாப்பாடுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது இல்லையா அடுப்புலையே பூண்டு போடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெமன் வந்து பிழிஞ்சு வச்சுட்டு அதுக்குள்ளே மஞ்சள் போட்டு பெருங்காயத்தூள் போட்டு வச்சுருவேன். இதெல்லாம் நம்ம போடக்கூடிய ஐட்டம் லெமன் சாப்பாடு. சூப்பராக இருக்குங்க. எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு போட்டு கடுகு போட்டுருவேன். இது நம்பக்கூடாது. பா சட்டி கொண்டு வர சொல்லுப்பா. பா தண்ணி காய்க்க சட்டி. ஆயிடுச்சா? கிளம்பிட்டியா? தலை குளிச்சு விட்டியா? அதான் உன்னை கேட்டேன் தலை குத்தவானு. இல்லை அது குளிச்சு விட்டியா தான் கேட்டேன். சரி சூப்பர் ஆயிடுச்சு. இது கிண்டமா அது அது அதை கொஞ்சம் எடுத்து விட்டு கிளறி விடுமா. நம்பிட்டா
கரண்டியில் இருக்கணும். அடுப்பு இருந்துப்பா. புக்கு எல்லாம் இருக்குடா. அந்த கருத்துணி கொண்டு போனேலம்மா, எங்கம்மா கருத்துணி எடுத்துகிட்டு போனேல்ல? புக்கெல்லாம் எடுத்து டைரி புக்கு. அப்போ அம்மாவுக்கு ஒரு பேப்பர் எடுத்து மைக்கை மாட்டிட்டு பேசு. உப்புடுமா வந்து போயிட்டு மா மா இது வர்றேன். இந்த சமையல் கட்டில் எதுக்காக துணி போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, அடுப்பு துணி இல்லாட்டி டக்குன்னு வந்து இதை பிடிச்சிக்கலாம். போதும் சீத்தே வாப்பா. சாப்பிட நேரம் கிடையாது. 2 வாய் ஊட்டி விட்டுரு, அவ்வளோதான். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, மிஸ்ஸுக்கு தான் தெரியும். நீ 100 நோட்டு கொண்டு வந்து நான் எதில் எழுதுவேன்? நான் படிக்கும் போதெல்லாம் 2 சப்ஜெக்ட் தான், அதில் 1 தான் எடுத்துகிட்டு போவேன். இப்போ சாப்பிட்ணும். போமா சாப்பிட்ருவானா? வா 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 வா. நீ வா. வாங்க போயிருமா? மாமா தயவு செஞ்சு கீழே வச்சிரு. வச்சிருமா. இருடி, பைசா ஊத்திரவா. சாப்பிட்றா, நீ சாப்பிடு, நான் சொல்றேன். திறக்க முடியலன்னா மிஷினை கொடு. மிஷின் யாருக்குப்பா கூலிங் வாட்டர்? 2 பேருக்கு. எதுக்குப்பா கூலிங் வாட்டர்? எதுக்குப்பா கூலிங் வாட்டர்? கொண்டு போட்டுண்டி, வெயிலுக்கு. எதுக்கு இப்ப கூலிங் வாட்டர் ஊத்திட்டு உட்கார்ந்திருக்க? வெயிலுக்கு கொண்டு போட்டுமே. நிக்காதடா, உக்காந்துரும் அப்படியே கீழே. இந்த வாட்டர் பாட்டில ஆனா கொடுத்து வை. கண்ணு மூடு, கிட்ட வா. எழுதிடலாமா? லீவ் லெட்டருங்க. தோரா நேற்று லீவ் போட்டார் இல்லையா, அதுக்காக. என்ன போடலாம்? சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்னு எழுதிடலாமா? எத்தனை நாட்டி தான் போய் எழுதுவேன்? உண்மையா தெரிஞ்ச ஒரே லீவ் லெட்டர் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் தான். உண்மையா ஏதாவது எழுதி விடு. வேணா கொடு. I am suffering from fever. அதான் சொல்லு, நான் சொல்லு. I am suffering from fever.
சொல்லுடா. I am suffering from fever. I am unable to attend the class. Please grant me leave for 1 days. நீ பிறந்ததுலேருந்து இது ஒன்று தான் சொல்றியா? கரெக்டாக சொல்றியே. நான் படிச்சதுலேருந்து எனக்கு அதான் சொல்லி கொடுத்துருவாங்க. படித்ததுலேருந்து இல்லை, பொதுவாகவே தான் சொல்கிற போல. நீ சொல்ல, நீ தானே படிச்சிருப்ப, சொல்லு. நான் லீவ் லெட்டர் வேற மாதிரி எழுதுவோம். அதான் நேட்டிவ் சரி நீ பிளேஸ் சொல்லு, நான் வேணா நான் அப்படி எழுதிக்கிறேன். சரி வேண்டாம் எழுது. இல்ல வேணாம், நீ சொல்ல எழுதுறேன். எனக்கு தெரியாது. டைம் இல்லடி, எனக்கு 25 தெரியாது. சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் போடு, தெரியாது. அதே போடு. வேற என்ன பண்றது? இன்னைக்கு டேட் 14 தானே. இருடி லீவ் லெட்டர் எடுப்போம். சாட் ஜிபிடியா? எல்லாத்துக்கும் இது சாட் ஜிபிடி. இது 6ஆம் மாசம்மா? 6ஆ 7ஆ? ஊருக்கு போனதால் பையன் ஸ்கூலுக்கு போகவில்லை, அதற்கு லீவ் லெட்டர் எழுதும் முறை. என் மகன் பெயர் வகுப்பு மற்றும் மாணவன் குடும்பத்துடன் ஊருக்கு சென்ற காரணத்தால் தேதி தமிழ்ல போட்டு வந்திருக்கா? அங்கு பள்ளிக்கு வர இங்கிலீஷ்ல எழுது. இயலவில்லை. தமிழ்ல நானே எழுதிடுவேனே. என் மகன் ஊருக்கு போனதால் பள்ளிக்கு செல்லவில்லை, லீவ் லெட்டர் இங்கிலீஷில் வரவும். இந்தாப்பா வந்துருச்சுப்பா. கீழே இங்கிலீஷில் வேமா பார்த்து எழுதி ஒரு சார்ஜர்னு இந்த இருக்கு, ஒரு அப்படியே காப்பி பண்ணு. வேற என்ன? இந்த இருக்கு பாரு டப்பா, இந்த இருக்கு துண்டு எடுத்து வச்சுக்க, அந்த இருக்கு பைய எடுத்து வச்சுக்க. நீ வேமா ஏந்திரி. ஷூ எங்க உன்ட்டு? புதுஸ் ஏட்டா கம்பெனி. ஸ்கூலுக்கு போனதுல இருந்து இப்பதாங்க அவனுக்கு ஷூவே வாங்கியிருக்கோம். இங்க வா. அழுக்கே ஆகக்கூடாது ஷூ. ஆமாம். என்னன்னு கேட்டேன். என் மகன் ஊருக்கு சென்றதால். உங்கள் மகன் ஊருக்கு சென்றதால் பள்ளிக்கு வர முடியவில்லை என்ற காரணத்திற்கு உங்கள் மகன் வந்திருக்குடா. பையன் ஊருக்கு சென்றதால் என்ன போடணுமா? என் மகன் தானே போடணும். ஆமாடி, வவுத்த வலின்னு போட்டுருடி. சரி அடுத்த லெட்டர் எடுத்துட்டு வரேன். பேப்பர் நம்மகிட்ட நிறைய இருக்கு. அதான் இப்படியாவது காலையில் இது வந்து அப்படி பண்ற A4 ஷீட் டிஸ்பேட்ச் பண்றதுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, லீவ் யூஸ் ஆகுது. என்னது இது? சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் தான் இருக்குது. சஃபரிங் ஃப்ரம் ஃபீவருக்கு பதிலா எப்பா எனக்கு இதுவே எனக்கு தெரியும். எனக்கு தெரியுமா? சஃபரிங் ஃப்ரம் ஃபீவருக்கு பதிலா ஸ்டொமக் பெயின் போடு. ஐ அம் ஸ்டொமக் பெயின் போடுவா? வவுத்த I am suffering from stomach அந்த அடிச்சாங்க. Follow me one day. இன்னைக்கு என்னப்பா டேட்டு? இந்த பொண்ணு கால் பண்ணுது. என்ன கேளுச்சாக்கா? இந்த இருக்கு ஸ்டொமக் பெயின் உள்ளது. வேணாம். சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் போடாத. ஸ்டொமக் பெயின் சொல்லணும். வயித்த வலி. I'm suffering from stomach pain. சொல்லிட்டீங்க. என்ன போய் சொல்லிட்டீங்கன்னு கேட்கணும். இந்த இடத்துல தலையாட்ட கூடாது. ஸ்டொமக் பெயின். ஹர்ஷித் எதுக்கு லீவு நேற்று? அப்படின்னா
பாஸ். அப்படி சொல்லணும். அம்மா சொல்ல சொன்னாங்கன்னு சொல்லக்கூடாது. காலையில் அங்கே தான் நிற்கும், சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடும். சரியா? ம். இப்போ கேட்டுருவோம்ல, சாயந்தரம் வீட்டுக்கு வர்றீங்களா என்னடா? இல்லைன்னா நமக்கு தேவை கிடையாது, நானே கொண்டு போய் விட்டு வந்துடுவேன். இதே மாதிரி 7:30 கிளம்புனா கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவேன். ராம், உன் பேரை முழுசா எழுதுறா. உனக்கெல்லாம் எந்த ஊர்லடா போட கற்றுக் கொடுத்தாங்க? வா 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 வா. இப்போ நீ சைன் போட்டியா? இந்த பாரு, இந்த நோட்டில் வைக்கிறேன். அப்படி மடிக்காத. அந்த ஃபோன் ஏதோ வெடிச்சிச்சுங்க, சத்தம் பலமாக கேட்டுச்சு. கீழே வந்து பார்க்குறாங்க. ஐயோ, எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து உட்காந்தாதான் அப்பா நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். என் வேலையை ஃபுல்லாக முடிச்சிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வீடியோ எடுக்க போகிறோம். என்னப்பா, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, எல்லா வேலையும் முடிச்சிட்டோங்க, ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போதைக்கு வீட்டில் எந்த வேலையுமே இல்லை. நீ அவர் மட்டும் குளிக்கணும். நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவர் குளிச்சுட்டு வந்துட்டாருன்னா எனக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா மாடியில் வந்து சாமி இருக்கு இல்லைங்களா, விநாயகருக்கு, அவருக்கு ஒரு பூஜை போட்டோம்னா அவ்வளோதான், எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஒர்க் பண்ணுற அம்மா வருவாங்க தான். என்னென்னா எங்களுக்கு மார்னிங்கே எங்களுக்கு வேலைக்கு ஆள் தேவைப்படுது. எங்களை அம்மான்னு சொல்லி பார்த்துட்டு, அதனால் வந்து நாங்களும் அம்மா வந்து ஒரு சில வேலை இது செய்யுங்க அது செய்வாங்க. ஒரு சில வேலைகள் வந்துட்டு அவங்களும் ரொம்ப டைம் ஆகிடும். நாங்களும் எதுவுமே சொல்கிறதில்ல. அவங்க ரொம்ப லேட்டாக தான் வருவாங்க. மதியம் ஒரு 12 மணி 1 மணிக்கு தான் வருவாங்க. ஏன்னா காலையிலேருந்து வீடு கூட்டாமலே எவ்வளோ நேரம் வச்சுட்ருக்க முடியும்? நான் சொல்லி பார்த்துட்டேம்மா, பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, அவனுக்கு வந்து 7:30 மணிக்கே அவனுக்கு வேன் இருக்குதுங்கம்மா தம்பிக்கு. இங்கே பக்கம் வந்தால் கூட எனக்கு தெரிஞ்சுக்கல, ரொம்ப லாங்காக போகிறதுனால எனக்கு பாப்பாவுக்கு ஒன்று தனியாக தம்பிக்கு தனியாக என்னால் செய்ய முடியல. எனக்கு சீக்கிரமாக வந்தீங்கன்னா காலையில் எல்லா வேலையும் முடிச்சிடலாம் இல்லைங்கன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ இன்றைக்கி நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். கம்ப்ளீட்டாக காலைல 10 மணியோட முடிச்சிடலாமா, 10-10:30யோட எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். என்னென்னா அடுத்த வீடியோ எடுக்கணும், என்கொயரி இருக்குது, அவர் பார்த்துட்ருக்காரு. அடுத்து நாங்கள் போயிட்டு வீடியோ எடுக்க போகிறோம். ஓகே இதோட இந்த வ்ளாக் ஸ்டாப் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஈவினிங் போஸ்ட் பண்ணிவிடுவேன். கரடி பையன் மாதிரி முடி வச்சுட்டு தெரிஞ்சுட்டு இருந்துருக்காங்க. இந்த முடி வெட்டுறதுக்கு அவ்வளோ நேரம் கெஞ்சுன்னு கெஞ்ச வேண்டியதாக இருக்குது. ஹேர் கட் பண்ணுறதுக்கு குழந்த மாதிரி. இருங்க, எல்லாம் வெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பார்ப்போம். முடி வெட்டுறதுக்குள்ள பாடாக இருக்குது. வெங்காயம் குழந்தைங்க கூட கூட்டிகிட்டு வந்து வச்சு முடி வெட்டி வச்சிடலாம். இதுங்களுக்கு முடி வெட்டுறதுக்குள்ள பாடாக இருக்குது. இதை தவிர ஒன்றும் தெரியுதில்ல. ஹாய் ஹாய் ஹாய். இதான் எனக்கு தெரியும். எனக்கு வீடியோ முடிஞ்ச வந்தது எல்லாம் தெரியும். இப்போதான் வந்தோம். இடையிலே இங்கேயே பாதியிலே இறக்கிட்டோம். இன்னும் நாங்கள் வீட்டுக்கே போகல. எல்லாம் சாமி கும்பிட்றதுக்காக எல்லாம் வாங்கிட்டு இருக்கோம். வீட்டுக்கே போகல. இடையிலே பார்த்து அவனை வண்டி விட்டு கீழே இறக்கி விட்டுட்டோம். அபிஷேகம் பண்ண போகிறோம் சாமிக்கு. பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருட்டாயிடுச்சு தான். இப்போ வயசு இப்போ தான் வந்துச்சு. திரும்ப உடனே வந்து வயசு வந்து இப்போ ஸ்கூலுக்கு போயிடும். பார்த்திங்கன்னா விநாயகர் இருக்காரா, இன்றைக்கி வந்து அவருக்கு ஒரு அபிஷேகம் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து அருகம்புல்லாம் வந்து கட்டி அவருக்கு மாலை போடணும். அருகம்புல் கிடைக்கவே இல்லை. காலையில் நாங்கள் வாங்க மறந்துட்டோம். இப்போ தான் வாங்கிட்டு வந்திருக்காரு.
வந்துட்டேன். வரும்போது பூ எடுத்துட்டு வந்துருப்பா. இது வந்ததுக்கப்புறம் இல்ல இல்ல அவங்க வேலையை அவங்க தான் பார்க்கணும். இல்ல அது ரூல்ஸ். சரி.